சரி, இந்த கிஸ் டேக்காக நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாராவது 18க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா இது பியூர்லி ஒரு 18+ கண்டென்ட் தான். சரியா? நானுமே வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் அப்படி தான் பண்ண போகிறேன். இருந்தாலும் நான் ஒரு மேனுவல் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். யாராவது அண்டர் 18 இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி. இன்றைக்கி அந்த கிஸ் டேக்கான ஸ்பெஷலான கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை இந்த நோட்டில் வச்சு தான் படிக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் இதோட ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. கடகடன்னு எழுதிட்டுருக்கேன். ஒரு நாள்லேயே அந்த 8 நாளுக்கான கவிதையெல்லாம் எழுதியாச்சு. எல்லாத்தையுமே ஒரு ஃபேர் காப்பி மாற்றிட்டேன். கடைசி 2 நாளாக மாற்ற முடியல. அதனால் இன்னும் அந்த ரஃப் டிராஃப்டில் அப்படியே இருக்குது. அதனால் இது என்னாலே படிக்க முடியல. அப்படியே உத்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. கடவுளே. சரி, இதில் தான் இப்போ படிக்க போகிறோம். என்ன அப்படின்றத படிச்சிடலாம். என்னன்னா, காதலும் நேர்ந்து வார்த்தைகள் தீர்ந்து மௌனங்கள் சேர்ந்து அடுத்த நொடிகளை நோக்கி நகர்கிறது. அது தோள்களில் சாய்ந்து நேரத்தால் தேய்ந்து கண்களை பார்க்க பயந்து கிடக்கிறது. என் மூச்சும் உன் நாசி நுழைந்து என் வாடையை முழுவதுமாய் நிறைத்து உன்னை அருகே அழைத்து அணைக்க துடிக்கிறது. உன் சிவப்பு நிறத்து வெட்கங்கள் கூட நான் நெருங்க வெட்கி வெளுக்கிறது. இனி நம் இதழ்கள் ரேகை நாம் பரிமாற பதியும். இந்த பகலவன் கூட கண்மூடி மறையும். நம் பதட்டங்கள் எல்லாம் பாதியாய் குறையும். என்றும் இதழ்கள் வேர்க்காதென்று தெரியும். உற்று தெளிந்து பார்த்தால் ஒட்டியிருப்பது நம் இதழின் ஈரம் என புரியும். இது எழுதும்போது ஒரு மாதிரி நல்லா பெருசாக நல்லா எழுதிட்டேன். ஆனால் இப்போ படிக்கும்போது உருப்படியாக படித்தேனா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன ஏது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. சரியா? சரி, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கிஸ் டேக்கான கவிதையோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலும் நேர்ந்து வார்த்தைகள் தீர்ந்து மௌனங்கள் சேர்ந்து அடுத்த நொடிகளை நோக்கி நகர்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இப்போ இது எதுக்கான கவிதை? ஒரு கிஸ் டேக்கான கவிதை. கிஸ்ஸுன்றது எப்படி சாதாரணமாக யாருக்கு வேணால் கொடுத்துடலாமா? அந்த மாதிரி கிடையாது. 2 பேருக்கு நடுவில் லவ் இருக்கும்போது தான் பேஷனட்டாக கொடுக்குற அந்த ஒரு கிஸ் அவ்வளோ மெமரபுளாக இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் ஆகி என்ன சொல்கிறது, 2 பேராலையுமே ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்க முடியாமல் என்ன நடக்குது. இது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு பர்டிகுலர் கவிதை நான் எழுதும்போது யோசித்தது என்னென்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருக்கும் இதை பற்றி தான் எழுதியிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பில்டப் ஆகிட்டுருக்கு 2 பேருக்குமே. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பக்கத்தில் நின்றுட்டுருக்கோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த ஒரு டென்ஷனான மொமெண்ட்டு தான் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்த நொடிகளை நோக்கி நகர்கிறது அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்னால் வார்த்தையால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. அந்த மௌனங்கள் சேர்ந்து அப்படின்றது சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. என் மண்டைக்குள்ளான 1000 வார்த்தைகள் ஒரு நொடியிலே அவ்வளோ ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. அது தோள்களில் சாய்ந்து நேரத்தால் தேய்ந்து கண்களை பார்க்க பயந்து கிடக்கிறது அப்படின்றது என்னால் இன்னும் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. உன்னை கண்ணை நிமிர்ந்து பார்த்தாலே எனக்கு அந்த ஒரு ஷை எக்ஸ்ட்ரீம் ஆகுது. ஏன்னா அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி தான் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் எழுதும்போது. சரியா? அப்படி என்னால் கண்ணெடுத்து பார்க்க முடியல அப்படின்றது. அடுத்தது என் மூச்சும் உன் நாசி நுழைந்து என் வாடையை முழுவதுமாய் நிறைத்து உன்னை அருகே அழைத்து அணைக்க துடிக்கிறது. அதுதான் இப்போ என்னென்னா, நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு பக்கத்தில் நெருக்கமாக நிற்கிறோம் அப்படின்னா, நான் விடுற மூச்சும் நீ விடுற மூச்சும் நம்ம 2 பேருக்குள்ளே மாற்றி உள்ளே கலந்து என்னோடய ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கும் இப்போ தெரியும், உன்னோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கும் இப்போ தெரியும். ஸோ 2 பேருமே இப்போ மூச்சால் கலந்துட்டோம், பரிமாறிக்கிட்டோம். இப்போ எனக்கு உன்னை நெருங்கி உன்னை அணைச்சிக்கணும் போல் இருக்குது. அணைக்கிறதுனா என்ன? ஹக் டேக்கான அந்த ஒரு கவிதையை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அப்படி பார்க்கலன்னா மறக்காமல்
பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, அதுதான் என்னை இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து என்னை உன்னை அணைச்சிக்கணும், உனக்கு ஒரு சேஃபரான என்விரான்மெண்ட்டாக நான் இருக்கணும் இப்போ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறது. உன் சிவப்பு நிறத்து வெட்கங்கள் கூட நான் நெருங்க வெட்கி விழுக்கிறது. சரி, அடுத்த லைன் நடத்துப்போம். உன் சிவப்பு நிறத்து வெட்கங்கள் கூட நான் நெருங்க வெட்கி வெளுக்கிறது அப்படின்றது வந்து என்னென்னா, அந்த வெட்கப்படுறது, அந்த ப்ளஷ் ஆகிறது எப்படி பார்க்க முடியும்னா, நல்ல ஃபேர் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு சடன் என்ன சொல்கிறது, டக்குன்னு இருக்க அந்த ப்ளட் ஃப்ளோ வந்து நல்லா அப்படியே பிங்க்காக தெரியும். அதனால் அந்த ப்ளஷ் ஆகிறது நல்லா தெரியும்ல. ஸோ அப்படி அந்த மாதிரி பிங்க்காக இருக்கக்கூடிய உன்னோட வெட்கம் கூட, ஜென்ரலாக யூனிவர்சல் கலர் ஃபார் ஷைனஸ்ன்றது ஒரு மாதிரி பேபி பிங்க் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெட்கம் கூட நான் இன்னும் உங்ககிட்ட வரும்போது அது இன்னும் வெட்கப்பட்டு வெளுத்தே போச்சு. அந்த பிங்க் கலர் வந்து வெள்ளை கலராகவே போயிடுச்சு, அதோட கலரே வந்து போயிடுச்சு, அப்படி மாறி போயிடுச்சு, அப்படின்னு தானே போயிடுச்சு. அப்படி இனி நம் இதழ்கள் ரேகை நாம் பரிமாற பதியும் அந்த பகலவன் கூட கண்மூடி மறையும். சரி, ஒன்றா இப்போ இந்த லைனெல்லாம் ஒன்றா பார்த்தா தான் வந்து புரியும்னு நினைக்கிறேன். சரி, அதான் இனி நம் இதழ்கள் ரேகை பரிமாற பதியும் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா, இப்போது என்னோட ரேகையை வந்து உன்னோட, சரி இப்போ வந்து என்னோட இதழோட ரேகை, இதழோட அந்த சரி இப்போ என்னோடய இதழோட ரேகையை வந்து உன்னோட கன்னத்துலேயே பார்க்க முடியும், உன்னோட இதழோட ரேகையை வந்து என்னோட கன்னத்துலேயும் பார்க்க முடியும். அப்படி நம்மளோட முத்தங்கள் பரிமாறிக்கும்போது நம்மளோட ரேகைகள் வந்து நம்ம மேலே பதிஞ்சிருக்கும், என்னோடது உன் மேலேயும் உன்னோடது என் மேலேயும் பதிஞ்சிருக்கும் அப்படின்றது. அந்த பகலவன் கூட கண்மூடி மறையும். இப்போ நீ எனக்கு கொடுக்குற முத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்குற முத்தத்தையும் அந்த சூரியன் பார்த்துச்சுன்னா அதுவே வெட்கப்பட்டு கண்ணை மூடிடும் அப்படின்றது. என்றும் இதழ்கள் வேர்க்காதென்று தெரியும், சற்று தெளிந்து பார்த்தால் ஒட்டி இருப்பது நம் இதழின் ஈரம் என புரியும். இப்போது இந்த 2 வரிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத வந்து நான் இதில் சொல்லணுன்றதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 90s கிட்டாக இருந்திருந்தோன்னா இந்த பாட்டை வந்து கேட்காம நம்ம வளர்ந்தே இருக்க மாட்டோம். சரியா? இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் எனக்குமே தெரியும் இந்த மாதிரி லிப்ஸில் வந்து ஸ்வெட்டே வந்து வராது அப்படின்னு. இல்லைன்னா அதை யாரும் கண்டுக்க போகிறாங்களே, யாராவது வேர்க்குதா இல்லையான்னு பார்க்க போகிறாங்க. அந்த பாட்டோட அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த உண்மையிலே வந்து லிப்ஸில் வேர்க்காது போல் அப்படின்றது எனக்கு தெரியாதது. ஸோ அந்த ஒரு டென்ஷன் வந்து அப்படி வேர்த்து கொட்டுற அளவுக்கு டென்ஷன் இருந்தாலும் அந்த இதழ்கள் வந்து வேர்க்காது. இருந்தாலும் என்னோடய இதழ் மேலே ஒட்டிகிட்டு இருக்க அந்த ஈரம் வந்து உன்னோட முத்தத்தினால வந்தது தான் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த 4 கடைசி வரிகள். சரியா? அப்பாடா, ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா. எத்தனை டேக் எடுத்தேன் நானும். சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, படிச்சுட்டு வீடியோ உடனே எடுத்துகிட்டு அது அவ்வளோதான். செகண்ட் டேக்கு போனதே கிடையாது எந்த ஒரு கவிதைக்குமே. இப்போ வரைக்கும் ஒரு 120+ கவிதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பேஜில். எதுக்குமே செகண்ட் டேக் போனதில்லை. இதுக்கு 3rd 4th 5th வரைக்கும் போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே. சரி, அவ்வளோதான். இந்த கிஸ்டேக்கான கவிதை வந்து முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து யாருக்கு இந்த கவிதையை ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ ஜாம் ஆகுது? அதுதான். சரி, நீங்கள் யாருக்கு இந்த கவிதையை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கவிதை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் இல்லைன்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, நான் உங்களுக்காக எழுதி தரேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.